பன்னீர் யாக்னி தவா பலவுங்க. வெரி வெரி டேஸ்டி ஒன்றுங்க. பன்னீரெல்லாம் கலந்துருக்கு இதில். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க இது. எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. முதல்ல ஒரு குக்கரில் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. இந்த கப்பு வந்து கிட்டத்தட்ட 1.5 அழாக்கு. அதில் தண்ணி ஊற்றி 3 தரம் நல்லா கழுவியாச்சுங்க. கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. இப்போ வெறும் அரிசியில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு கரம் மசாலா தூளுங்க ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாங்க. 3 விசிலுக்கு ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. சாதம் நல்லா வெந்திருக்குங்க. நல்லா மசாலா வாசனை இதிலே வருது. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க. இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணலைங்க. ஏன்னா நான் அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால அப்படியே சின்ன பெரிய பீஸாகவே அப்படியே வச்சுட்டேன். வேலை மிச்சம். இதை தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. 2 மீடியம் தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 3 பச்சை மிளகா, ஒரு 5-6 முந்திரி பருப்புங்க பாதியாக உடச்சிருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. வேலையும் மிச்சம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இதுலங்க ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா, 2 ஸ்பூனு வெண்ணெய், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. கேப்சிகம் சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். இது 200 கிராம் பன்னீருங்க, கடையில் வாங்கினது. இதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம 1.5 அழாக்கு அரிசியில் புலவு பண்ணுறதுனால இதில் வர்ற பீஸுங்க கரெக்டாக இருக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ பன்னீர் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதோட 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா காஞ்ச உடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீஸ் எல்லாம் போட்டுங்க லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம புடவு செய்கிறதுக்கு தேவையான ஒரு கடாயை எடுத்து போட்டுக்கலாங்க. அடுப்பில் போட்டுக்கலாங்க. அதில் எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாங்க. அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனேங்க நம்ம மிக்சியில் அடித்து வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க சேர்த்துக்கலாங்க. அதில் இந்த பொடியெல்லாம் எடுத்து வச்சோமாங்க, அதெல்லாம் அது சேர்த்துக்கலாங்க. அதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எப்படி நறுக்கி வச்ச கேப்சிகம் துண்டுகளை போட்டுக்கலாங்க. அதில் குடமிளகா,
ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க அதில். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே அரிசியில் வேறு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். சரி, நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அது தண்ணியை ஊற்ற வேண்டியது இல்லைங்க அதில். ஏன்னா சாதத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அதில் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாகிடும். திருப்பி டேஸ்ட்டு பார்த்தாச்சுங்க. டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட் எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்ச உடனே இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரை போட்டுக்கலாங்க அதில். போட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இதில் குக்கரில் வடித்த சாதத்தை இதில் போட்டுக்கலாங்க. சாதத்தில் இருந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா உடச்சிட்டு நல்லா பொலன்னு இதில் போட்டுக்கலாங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கமகமன்னு வாசனை வருதுங்க. பன்னீர் ஆக்னி தவா புலவ், நல்ல வாசனைங்க. அருமையான வாசனை. அப்பா, இதுக்கு சைட் டிஷ் வெங்காய பச்சடி மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஐட்டம்ங்க இது. இந்த பன்னீர் அக்னி புலவு வந்து வெரி வெரி டேஸ்ட் ஒன்றுங்க. இதை நீங்களும் செய்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுங்க, ஃபேமிலிக்கு கொடுங்க. டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.